Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க ரெசிபி சேமியா பிரியாணி இப்போ செய்ய போறேன் நான். இதுல வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. இதுல ஒரு கேரட் போட்டுருக்கேன். பட்டாணி ஒரு 2-3 பீஸ் போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் 1, தக்காளி 1, 2 பச்சை மிளகாய். இதுல புதினா, கொத்தமல்லி. சேமியா ஒரு அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். அரை கிளாஸ் கொஞ்சம் கூடவே எடுத்திருக்கேன் நான். ஒரு முட்டை, சோயா கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, எண்ணெய். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு. இவ்வளவும் நான் சேர்த்து இப்போ சேமியா பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ சேமியா நான் வேக வச்சு எடுத்தான்னு காட்டுறேன் பாருங்க. அதை வேக வச்ச பிறகு நம்ம ஒரு கூல் தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணி அதை கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் உப்பும் சிக்கன் 65 கபாப் மசாலாவும் மிளகாத்தூளும் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு இதில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு லேசாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வதட்டி எடுக்கணும். நல்லா அப்படியே வதக்கி எடுத்தாக்கா அது கொஞ்சம் சுருண்டு வரும். தண்ணியெலாம் கொஞ்சம் சுருண்டுரும். அப்போ நம்மளுக்கு அந்த பிரியாணியில் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு, சிக்கன் 65 மசாலா இவ்வளவும் நான் போட்டு பிசைஞ்சு நான் தனியாக எடுத்து வச்சு ஊற வச்சு அதுக்கு பிறகு எண்ணெயில் முட்டையை போட்டு வரட்டும் போது அதை இது வரட்டணும். வரட்டி காட்டுறோம். இப்போ உப்பு போட்டு உப்பும் சிக்கன் 65 மசாலாவும் மிளகாத்தூளும் தனியாக போட்டு விரட்டி ஊற வச்சுருக்கேன். பிறகு அதை கடாயில் போட்டு வதக்கி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்குது. இதில் ஒரு 3 டீஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு அரை ஸ்பூன் நெய் வாசனைக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு முட்டையை நான் அடிச்சு வைக்கிறேன். ஒரு முட்டையை வச்சுட்டு அதை லேசாக அப்படி கிண்டி விடணும். கொஞ்சம் அப்படியே சுருண்டு கொஞ்சம் உருண்டையாக நிற்கிறதுக்காக அப்படியே கிண்டி விடணும். இதில் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். உப்பு கொஞ்சம் போடுறேன். அந்த முட்டையில் உப்பு பிடிக்கணும். அதனால் உப்பு கொஞ்சம் போடுறேன். சும்மா டேஸ்ட்டுக்கு போடுறேன். அப்புறம் நம்ம எல்லாம் அந்த சேமியாவில் போடுவோம். அது சோயாவில் வேறு போட்டு வச்சுருக்கேன். அதனால் உப்பு அதிகமாக போடாத கொஞ்சமாக போட்டு நம்ம இதை வதக்கணும். இப்போ இதில் நான் வெங்காயத்தை போடணும். அதையும் போட்டு இந்த முட்டையோட நல்லா வதக்கணும். ஏன்னா முதல்ல இஞ்சி பூண்டுலாம் போடக்கூடாது. அதெல்லாம் போய் அந்த சட்டியில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம முட்டையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து வதக்கணும். இப்போ கிராம்பு, ஏலக்காய் இவ்வளவும் இதில் போட்டு வாசனை இப்போ தான் இனிமேல் தான் போட்டால் வாசனையாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுருவேன். தட்டி தான் போடணும். ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. தட்டி தான் போடணும். ஏன்னா இதே எண்ணெயில் நல்லா வதங்கிடும். தட்டி போடணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் போடணும். அதுக்கு பிறகு இது கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி சொன்னாங்க அதையும் அரைச்சிக்கணும். புதினா, கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுக்கணும். அதையும் போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி.
ஆனால் புதினா கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அது பிறகு இதில் வந்து பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுறேன். இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா அப்படி பிசைஞ்சு விடணும், அப்போ சீக்கிரம் வந்து வேகும். எல்லாமே ஆஃப் ஆகாதனால டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. எல்லாமே அரை வேக்காடாக இருக்கணும். அப்போ தான் வதக்கும் போது கொஞ்சம் வெந்து வேகாமல் இருக்கும், எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஏற்கனவே வந்து நான் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இதில் கொட்டுவேன். மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டு அதை வந்து இதை கொட்டி நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அதை டேஸ்ட்டு பார்த்து உப்பு போடுங்க. இப்போ எல்லாமே காரம், உப்பு எல்லாமே மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து வரும். ஏன்னா சோயாவில் வேறு நம்ம உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் முட்டையிலும் போட்டிருக்கோம். இனிமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டு, அப்போ வந்து சேமியா வந்து வேக வச்சு நம்ம கூழ் தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் அலசி வச்சோம் பார்த்திங்கன்னா, அதை வந்து இதில் கொட்டணும். இந்த இது ஊற வச்ச மசாலா தண்ணியில் அதை நான் இப்போ கொட்டேன். அதோட கொஞ்சம் நம்ம வதக்க காயம் வெந்துடும். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு. இப்போ வந்து வேக வச்ச சேமியா வந்து இதில் நம்ம கொட்டிடும். இப்போ வந்து சேமியா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சேமியா பிரியாணி நம்ம எல்லாம் ஏற்கனவே வந்து சேமியா வந்து வேக வச்சு கூழ் தண்ணியில் வந்து உதிரியாக பண்ண பிறகு இதை போட்டு நம்ம தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை. அப்புறம் அந்த சோயாவும் நல்லா ஊற வச்சு இதில் வந்து நம்ம அதனால காய்கறி எல்லாமே இதில் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா அந்த தண்ணி ஊற்றி அதிகமாக செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பிரியாணி டேஸ்ட் இருக்கும் பாருங்க. நல்லா புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் தெரியவே இல்லை பாருங்க. நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா முட்டை எல்லாம் போட்டதுனால பிள்ளைங்களுக்கு நல்லா எல்லாமே சத்துள்ள உணவு, நல்லா சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேமியா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு.